வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் நரம்புகளை நம்ம நன்கு வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு, நரம்புகளை பலமாக பராமரித்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வயதானவர்களுக்கு மட்டும்தான் நரம்பு தொடர்பான குறைபாடுகள் ஏற்படுதா? அப்போ இளம் தலைமுறையினர், அதாவது நம்மளுடைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதான் உண்மை. இன்றைய இளம் தலைமுறையினருக்குமே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுதுங்க. உடலில் நடுக்கம் ஏற்படுவது, சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனை எல்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அதுல குறிப்பா ஒரு சில பழங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த பழங்கள் எல்லாம் எடுத்துக்கணும், உணவுகளையும் எடுத்துக்கணும். இப்போ அந்த பழங்கள் உணவுகளை விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குதுங்க. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும். நரம்புகளுக்கு அத்திப்பழம் பலத்தையும் கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் சரி பண்ணிடும். இதுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம், உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது எப்படி எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய நரம்புகளை அத்திப்பழம் பலப்படுத்தும். பிரண்டை கீரையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டை கீரை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக் கொள்ளும் போது அது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்புகளையுமே வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நீங்க சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதை விடவும் முன்னாடியே வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பிரண்டைக்கீரை எடுத்துக்கொண்டு வாங்க. பிரண்டைக்கீரை நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்தும். ஆனால் நம்ம வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்றது போல நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கணும்னா இப்போ இருந்தே பிரண்டைக்கீரை எடுத்துட்டே வாங்க. மாதுளம் பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் நரம்புகளை வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது அதனுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். மாதுளம் பழம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து உடலை பலப்படுத்தும். பல்வேறு விதமான நரம்புகளை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏற்படாமல் மாதுளம் பழம் பாதுகாத்துக் கொள்ளும். நெல்லிக்காய் நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காயை பத்தி பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். நம்ம அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படும்போது நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்துக்கிறது எல்லாமே பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும். உடலுக்கு ஒரு விதமான எனர்ஜியை கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், அந்த ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமே வலுப்பெற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோய் கிருமிகளும் நம்மை அட்டாக் பண்ணி எந்த நோயுமே நமக்கு ஏற்படுத்தாது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நெல்லிக்காய் முதலுதவியாக நமக்கு பயன்படும். வெற்றிலை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படுங்க. வெற்றிலையை சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாத்தையுமே வெற்றிலை தடுக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தியும் வெற்றிலைக்கு உண்டு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது செரிமானத்தையும் ஆரோக்கியமாக பராமரிக்கும். நரம்புகளையுமே அது உங்களுக்கு வலுப்படுத்தும். குறிப்பா கண் நரம்புகளும் உடல் நரம்புகளும் சேர்ந்தே பலம் பெறுவதற்கு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நீங்க சமைத்து சாப்பிடும் போது நரம்புகளுக்கு அது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்தும். குறிப்பா முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த செல்களை அழித்து கண் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி கண் பார்வையெல்லாம் கூர்மைப்படுத்தும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். முருங்கைக்கீரை உடல் நரம்புகளையுமே நமக்கு பலப்படுத்தும். பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் தசைகள் எல்லாமே நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கும், அந்த நோயின் காரணமாக நம்மளுடைய உடல் எடை ரொம்பவே மெலிந்து காணப்படுது அப்படின்னா அந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் நோயின் காரணமாக இழந்த அந்த உடல் பலத்தை திரும்ப மீட்டு கொண்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெறுவதற்குமே பேரிச்சம்பழம் ஹெல்ப் பண்ணும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம், இல்லைன்னா சூடான பால் அரைத்து பேரிச்சம்பழத்தை சேர்த்தும் எடுத்துக்கொள்ளலாம்.
பழங்கள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். குழந்தைகள், இளைஞர்கள், வயதானவர்கள் என அனைவருமே தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த பழங்கள் வந்து எந்த வகையான பழங்களாக இருந்தாலும் சரி, அதாவது நார் சத்து இருந்திருக்கக்கூடிய பழம், நீர் சத்து இருந்திருக்கக்கூடிய பழம், இன்னும் குறிப்பாக அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய பழமாக இருக்கலாம், காலை நேரங்களில் சாப்பிடக்கூடிய பழமாக இருக்கலாம், உணவுகளுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாக இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் வந்து விடுபட்டு விடுவீங்க. அதாவது நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கிட்டே ஆகணும். அதுதான் அந்த ரூலு. நீங்கள் கீரைகள் இருந்து எடுத்துக்கொள்ளணும். நரம்புகளை இது உங்களுக்கு வலுப்படுத்தும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நல்ல பலன் வந்து கீரைகள் கொடுக்குங்க. பொதுவாக குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த உடல் நரம்புகளையுமே நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளலாம். நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே வராது. விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கு. ஆரோக்கியமான நரம்புகளையுமே இந்த விதைகள் மற்றும் நட்ஸ் தான் நமக்கு கொடுக்கும். அதோட விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து பிஸ்தாவுக்கு நீங்க கொடுக்கலாம். பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்துங்க. இப்போ பன்றி இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் இது பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவற்றையுமே அதிகமாக கொண்டு இருக்கிறதால தொடர்ந்து நீங்க வாரத்தில் ஒரு தடவை, அதாவது மாசத்துல 4 தடவைன்னு சொல்லுவாங்க, வாரத்தில் ஒரு தடவை நீங்க உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே நீங்க பன்றி இறைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய நரம்புகளை வந்து வலுப்படுத்தும். நீங்க ஓட்ஸ் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து சப்போஸ் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லுமே விட்டமின் பி வந்து அதிகமாக தான் இருக்கு. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்கு இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இந்த சத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய நரம்புகளை வந்து அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை நமக்கு வந்து மேம்படுத்துங்க. ஸோ சுழற்சி அடிப்படையில் நீங்கள் ஓட்ஸுமே உங்களுடைய டயட்டில் ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். கடல் உணவுகள், சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, நண்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய எலும்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். கூடுதலாக உங்களுடைய நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 என்ன வேலைகளை செய்யுது அப்படின்னா நம்முடைய மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. நமக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எதுவும் வந்து ஏற்படாமல் குணப்படுத்துறதுக்கும், ஏற்படாமல் வராமல் தடுக்கிறதுக்கும், வந்துச்சுன்னா குணப்படுத்துறதுக்குமே முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 குறையும் போது இதயம் தொடர்பான பிரச்சனை, நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். அதனால தான் கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் B12 அதில் அதிகம் இருக்கு. அடிக்கடி நீங்கள் வாரத்தில் 2 தடவை மீன் சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முழு தடுக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். மீன்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் இறைச்சிகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குங்க. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சுழற்சி அடிப்படையில் ஆட் பண்ணிக்கணும். அப்பப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கணும் வாரத்தில் ஒரு தடவை. இதனால விட்டமின்கள் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ வீக்லி 1 டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு இறைச்சியை ஆட் பண்ணுங்க. உங்களுடைய நரம்புகள் வந்து பலமாக இருக்கும். முழு தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, அதாவது பார்லினா வார் கோதுமைன்னு சொல்லுவோம், திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குங்க. இந்த விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. எனவே வளரக்கூடிய குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை தங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பால் மற்றும் பால் பொருட்களையுமே நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு புற நரம்புகளை வலு குறையாமல் பார்த்துக்கொண்டு உடற்பயிற்சிகளோடு சேர்த்து இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்பு தளர்ச்சி பிரச்சனை மட்டும் கிடையாது, எந்த விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.